அரசாங்கம் வந்து சிஆர்பிஎஃப்க்கு தர சலுகைகள்லாம் எந்தெந்த மாதிரி தராங்க ப்ரோ? சலுகைங்கிறது கிடைக்குது ப்ரோ. இப்போ வந்து நான் வந்து லீவ் வரும்போது எங்களுக்கு வந்து 2 டைம் கிடைக்கும் ப்ரோ. 2 டைம் கிடையாது, இப்போ சிஎல் சேர்த்து மொத்தம் டோட்டல் 3 டைம்ஸ் கிடைக்கும். இப்போ நான் லீவுக்கு வரும்போது இயர்லி 3 டைம்ஸு அப் அண்ட் டவுன்னா நம்ம வர்றதுக்கும் போகிறதுக்கும் கவர்மெண்ட்டு நம்மளுக்கு பைசா கொடுத்துரும். செலவு வந்து அவங்களே ஏற்றுக்குவாங்க. இல்லை நம்ம டிக்கெட்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா அதுக்குரிய காசு கொடுத்துருவாங்களா? சரி, ஓகே. அந்த மாதிரி நம்ம சப்போஸ் நம்ம அப்படி பண்ண முடியாதுன்னா டிக்கெட்லாம் ரெடி பண்ணி நம்ம போகிறது வர்றது எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம அந்த மாதிரி அப்ளை பண்ணோம்னா ஆஃபீஸில் போய் இந்த மாதிரி சார் நான் போயிருக்கேன் வந்திருக்கேன் அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2 months 3 months நம்ம கிளைம் ஆகி அது வந்து ஒரு யூனிட்ல இருக்க ஆஃபீஸர் அண்ட் ரைட்டர்ஸ்கள் டிஃப்ரெண்ட்ல இருக்கு. அது அவங்கள பொறுத்து. அதான் அங்க இருக்க தலைமை அதிகாரிகளை பொறுத்து வந்து நம்ம சீக்கிரமா வரும். கொஞ்சம் ஒரு 10 நாள் கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா வந்துரும் கன்ஃபார்ம் வந்துரும். அண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ பே நம்மளுக்கு வருது. அது போக நம்ம வந்து இப்போ சிஆர்பிஎஃப்னா இப்போ வந்து காமனாக கொண்டாண்டாங்க. சிஏபிஎஃப்னா கேண்டீன் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்கு. சென்னையில் இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, இப்போ இடியாப்பட்டியில் அந்த மாதிரிலாம் இருக்கு. நம்ம தேவையான திங்ஸ்லாம் போய் வாங்கிக்கலாம், வச்சுக்கலாம். என்ன வேலாம் பைக் இது மாதிரிலாம் இருக்குமா? அதெல்லாம் ஆஃபர் போடுவாங்க ப்ரோ. 2 வீலரும் போடுவாங்க, 4 வீலரும் போடுவாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து சார் எனக்கு 2 வீலர் என்னோட நேம்ல வேணும் சார் அப்படின்னா நம்ம போய் நம்மளோட டாக்குமெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்திருக்கு, ஆஃபர் வந்திருக்கு, நீங்கள் வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போனோம்னா ஆனால் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வேற ஆளுக்கு வந்து நம்ம வந்து பண்ண முடியாது, விற்க முடியாது வண்டியை. இப்போ என் பேர்ல வாங்கிட்டு இன்னொரு விற்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து டேக்ஸ் நல்லா கம்மியாக கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம அதர் பர்சன்ட் நம்ம விற்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். ஏன்னா அரசாங்கம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே. இப்போ ஓனா நம்ம வாங்கி லைஃப் லாங் நம்ம வச்சிருப்பேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை, நம்ம இன்னொரு ஆளுக்கு விற்க முடியாது, கொஞ்சம் ப்ராப்ளம். ஓகே. இப்போ இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறது மெடிக்கல் அதெல்லாம் இருக்குங்க ப்ரோ. மெடிக்கல் இப்போ வந்து கிளைம் பண்ணிக்கலாம். மெடிக்கல் கிளைம்ண்டா இப்போ சிஎஃப்இஎஃப்ல வந்து இந்த மாதிரி கொண்டாந்துருக்காங்க. நம்மளோட குழந்தைகளுக்கு 2 குழந்தைகள் பண்ண முடியும். 2 குழந்தைகள் அண்ட் பேரண்ட்ஸ் மருத்துவ செலவு எல்லாமே ஆல் இந்தியாவில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே. அங்கே இப்போ மதுரையில் ஏரியாவில் 1, இப்போ இந்தியாவில் வந்து சென்னையில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு ஏரியாலாம் ஃபிக்ஸட் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சலுகைலாம் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து அது பெனிஃபிட்டில் இருக்குது ப்ரோ. இப்போ இந்த சலுகை வந்து இப்ப நீங்க இருக்கீங்கன்னா உங்களோட 2 பிள்ளைய உங்க ஒய்ஃப் உங்க அம்மா அப்பா மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ உங்களோட தம்பிக்கு பண்ண முடியாது. தம்பிக்கு 18 இயர்ஸ் பிஃபோர் பண்ணலாம். எப்படி சொல்ல போனா 18 வயசுக்குள்ள உள்ளவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஏதாச்சும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அக்கா தங்கச்சி யாருக்கா இருந்தாலும் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். சிஸ்டருக்கு வந்து கல்யாணம் ஆகும் தொட்டியும் பார்க்கலாம். சரி. பிரதருக்கு ஒன்லி 18 இயர்ஸ் ஒன்லி. ஓகே. இந்த மாதிரி இருக்கு ப்ரோ ரூல். 18 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து நம்மளோட பர்சன்ல இருந்து தனியா போயிடுவாங்க. ஓகே. சிஸ்டர்ஸ் அப்படி கிடையாது, நம்மளுக்கு மேரேஜ் ஆகும் தொட்டே அவங்களுக்கு நம்ம கார்டியன். ஓகே அந்த மாதிரி ப்ரோ. ஓகே, கண்டிப்பா. சப்போஸ் நம்மளுக்கு மேரேஜ் ஆகல, நம்ம அம்மா அப்பா இல்லாத பட்சத்துல நம்ம சிஸ்டருக்கு நம்மளோட பெனிஃபிட்லாம் அம்மா சார்பா அவங்களுக்கு போயிடும். அப்பா கூட போகாது, அம்மாக்கு அப்புறம் மெயினா சிஸ்டர் போகும். மேரேஜ் ஆகணும், அன்மேரேஜ். ஓகே. மேரேஜ் ஆயிட்டா போகாது. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், நெக்ஸ்ட் அம்மா ஒய்ஃப். அம்மா இல்லைன்னா பட்சத்துல கல்யாணம் ஆகாத அக்கா அல்லது கல்யாணம் ஆயிருந்தாலும் போகும். வந்து ஒய்ஃப் அம்மா ஒரு சில நேரத்துல எல்லாம், சில பேருக்கு இல்லாம, ஒரு சில பேருக்கு இல்லாம இருக்கும். இல்லாத பட்சத்துல சிஸ்டர் தான் போகும். A to Z. ஓகே. நாமினி கேட்பாங்க. நாமினி நம்ம இயர்லி 1 டைம் மென்ஷன் பண்ணி கொடுப்போம். நாமினி அம்மா பேரு, ஒய்ஃப் பேரு, சிஸ்டர் பேரு. இப்போ அம்மா அப்பா இல்லாதவங்க சிஸ்டர் பேர் தான் கொடுப்பாங்க. அதனால அதுக்கு 1 இயருக்கு தகுந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி போகும். அதுல இத்தனை பெர்சன்டேஜ்னு கேட்பாங்க. அம்மாவுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் கொடுக்குறீங்க, ஒய்ஃப்க்கு எத்தனை பெர்சன்டேஜ் கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்க. அதுல வந்து நம்ம வந்து இப்போ 50% இல்லைன்னா 80%, 70%ன்னு நம்ம கொஞ்சம் கம்பல்சரி 50% கொடுத்தே ஆகணும். ஒய்ஃபா இருக்கு, அம்மாவுக்கு யாருக்கா 50% கொடுத்தே ஆகணும். அந்த மாதிரி இருக்கு. சரிங்க. வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களானே? இல்லை ப்ரோ, நான் சொல்லி எனக்கு தெரிஞ்சு எல்லாமே சொல்லிட்டேன். யாரா இருந்தாலும் இப்போ வந்து இப்போ எவ்வளோ படிக்கிறாங்க வைக்கிறாங்க, அவங்களாம் எடுத்தோன்னா பார்த்தோம்னா 30,000 40,000 வாங்குறது ரொம்ப ரிஸ்க்கு. டபுள் கிராஜுவேட் படிக்கிறாங்க வைக்கிறாங்க, இன்ஜினியர்லாம் படிக்கிறாங்க. ஆனால் எடுத்தோம் பார்த்தோம்னா இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சுட்டு எங்கேயாச்சும் போய் பார்த்தோம்னா 15,000 10,000 பேசிக்காக அவ்வளோதான் கிடைக்குது. ஆனால் இது பார்த்தோம்னா நான் வந்து போனது வந்து 12th வச்சு தான் போனேன். நான் வந்து பிஎஸ்சி அந்த டிஸ்கன்டினியூ மேக்ஸு. ஸோ நான் வந்து 10th பேசிக்கில் தான் நான் போனேன். 10th பேசிக்கில் போயிட்டு நான் மேக்ஸிமம் ஸ்டார்டிங்லேயே 30 வாங்கினேன்.
எல்லாம் பிடிமானம் போக எனக்கு 30 கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் 20 சொன்னீங்களே, ஸ்டார்டிங்ல 20 24 சொன்னீங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஹச்ஆர்ஏ அந்த இதெல்லாம் அலௌன்ஸ் சேர்த்து. சரி ஓகே ஓகே. ஒன்லி பேசிக் பே அவ்வளவு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் ஹச்ஆர்ஏ டிஏ இதெல்லாம் கொஞ்சம் இருக்கு மணி தனித்தனியா கொடுப்பாங்க. அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு 30 கிடைக்கும். சரி 30 கிடைக்கும் நம்ம அப்படியே எல்லாம் போக. ஸோ அப்படிங்கும்போது எடுத்தோன்னா அப்படி யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ முடிஞ்சாலும் யாரும் எனி பீப்புள் கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா இது நல்ல ஜாப் தான். இது மட்டும் இப்போ என்னோட வந்து எப்படின்னா நான் 10th குவாலிஃபிகேஷன் போனேன். எனக்கு வந்து ப்ரோ நான் வந்து அந்த அளவுக்குலாம் ஹையாலாம் படிக்கல. படிச்சிருந்தா இன்னும் நான் என்னோட ரேஞ்சை வேற மாதிரி இருந்துருக்கோம். இது என்னோட படித்த ஃப்ரெண்ட்லாம் டிஎஸ்பி எஸ்பி இந்த ரேஞ்சில் போயிட்டாங்க. ஸோ படிச்சிருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸை வச்சு நீங்கள் ஜாப்பில் வாங்க. வந்துட்டு இந்த ஜாப்பில் இருந்தே நீங்கள் ட்ரை பண்ணலாம். சான்ஸ் நிறைய கிடைக்கும். அப்போ நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷன் பார்ப்பாங்க. இவன் டிகிரி ஓகே, உங்களை அந்த டைமில் ஏதாச்சும் உங்களோட லக்கில் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா டிஎஸ்பி இந்த மாதிரி நீங்கள் வந்து போக ஆஃபீஸர் ஆகுது நிறைய வந்து சான்சஸ் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்போ நம்ம சிஆர்பிஎஃப் ஜிடியா உள்ள போயிட்டு உள்ள எக்ஸாம்லாம் இப்போ வந்து சிஆர்பிஎஃப்ல நம்ம வந்து கான்ஸ்டபிள் நான் போயிருக்கேன். இதே வந்து கான்ஸ்டபிள்னா நம்ம தமிழில் சொல்ல போனால் ஏட்டையாகும் வந்து எக்ஸாம் கிடைக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து எஸ்ஐக்கும் கேட்பாங்க. இன்ஸ்பெக்டர் கிடையாது. அதுக்கப்புறம் ஏசி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம குவாலிஃபிகேஷன் அது வந்து 1 இயர் ஆகும் 2 இயர் ஆகும் நம்ம. ஆனால் மோஸ்ட்லி 3 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும். 3 இயர்ஸ் நம்ம சர்வீஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அவைபிள். அடுத்த எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் மாதிரி ஹையர் ப்ரொமோஷனுக்கு எழுத முடியும். இல்லைன்னா நாட் அவைபிள். ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து அட்டன் பண்ணோம்னா அந்த நம்ம எல்லாத்தையும் பார்ப்பாங்க. எக்ஸாம் இந்த மாதிரி எல்லாம் பாஸ் ஆனோம்னா நம்மளோட லக்குக்கு ஆஃபீஸர் ஆகும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்க கூட ஜிடில ஜாயின் பண்ணி எஸ்ஐ எல்லாம் போயிருக்காங்க. இப்போ நம்ம ஜிடி ஜாயின் பண்ணி ஹையர் போஸ்ட் எது வரைக்கும் போகலாம்? இப்போ ஜிடியில் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ஜாயின் ஆகிட்டீங்கன்னா மோஸ்ட்லி எஸ்ஐ ஹெவி போனோம்னா இன்ஸ்பெக்டர் நீங்க வந்து போகலாம். டிஎஸ்பி போறதா உங்களுக்கு வந்து நீங்க வந்து எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா டிஎஸ்பி முடிய நீங்க போகலாம். அதுக்கு மேல சான்ஸ் கிடையாது. அதுக்கு டிஎஸ்பி போறதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஓகே. இப்போ இந்த லீவ் எல்லாம் வந்து எப்படிங்க கிடைக்கும்? கரெக்ட் ப்ரோ. நான் சொல்ல மறந்துட்டேன். லீவுங்கிறது இப்போ எங்களுக்கு வந்து 2 மந்த் இஎல்னு சொல்லுவோம். 2 மந்த் இஎல்னா 60 நாள் எங்களுக்கு இஎல் கிடைக்கும். அதை வந்து ஒரு ஹை ஆஃபீஸரை பொறுத்து 2 டைம்ஸ் இல்லைன்னா 3 டைம்ஸ் நாங்கள் வந்து கட் பண்ணிக்கிறோம். இது வந்து சிஆர்பிஎஃப்னு கிடையாது. எனி டோட்டல் துணை ராணுவத்தில் 7-6 பிரிவாக இருக்குது. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். ஆனால் சிஎஸ்எஃப்க்கு வந்து அவங்களுக்கு வந்து 1 மந்த் தான் இஎல். அவங்களுக்கு வந்து ஃபேமிலி எல்லாமே அப்ரூவ்டு இருக்குது. அவங்க வந்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாலாம் டூட்டிலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்க்குறது வந்து பெரிய பெரிய ஏர்போர்ட்டு இந்த மாதிரி விஐபி இந்த மாதிரி ஒரு சில தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து 1 மந்த் லீவ் கம்மி ப்ரோ சிஎஸ்எஃப். மித்தபடி அதை தவிர மீதி 5 இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இஎல் வந்து 60 நாள் ப்ரோ. சிஎல்ங்கிறது 15 நாள். சிஎல்ல வந்து நம்மளுக்கு என்னன்னா சண்டே இந்த கவர்மெண்ட் காலிடெல்லாம் கணக்கு கிடையாது ப்ரோ. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்கும். சிஎல் வந்து எங்களுக்கு வந்து 15 நாள் ப்ரோ. இஎல் வந்து 60 நாள். 60 நாள் மட்டும்தான் கிடைக்கும் இஎல். அதை தவிர எங்களுக்கு சிஎல்னு சொல்லி ஒரு 15 டேஸ் கொடுப்பாங்க. அதில் வந்து என்னன்னா எங்களுக்கு வந்து சண்டே வந்து கணக்கு கிடையாது. கவர்மெண்ட் ஹாலிடே இந்த சுதந்திர தினம் குடியரசு தினம் இல்லை ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி வருதுன்னா இப்போ பொங்கல் தீபாவளி இந்த மாதிரிலாம் வருதுன்னா அதெல்லாம் ஜிஹெச்னு சொல்லுவோம். அங்கே அப்ரூவ் பண்ணி வச்சுக்கோம். இது ஜிஹெச் இது ஆர்ஹெச்னு சொல்லி அப்போ நம்மளுக்கு ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஜனவரி மாதம் லீவ் போட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. ஜனவரியோட அம்மா பொங்கல் அங்களுக்கு சேராதுல தமிழ்நாடு மட்டும் தான் பொங்கல் வந்து இப்போ தமிழ்நாடு இப்போ சவுத் இந்தியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு வந்து பொங்கலுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்களா? கவர்மெண்ட் ஹாலிடே இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஜனவரி மாதம் லீவ் போட்டு வரேன். பொங்கலுக்கு 4 நாள் லீவ் கிடைக்குதுன்னா அப்போ அதனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். கிடைக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து 15 நாளுங்கும்போது 3 சண்டே கிடைக்கும் ப்ரோ. 3 சண்டே கிடைக்கும். அதில் கவர்மெண்ட் ஹாலிடே உங்களுக்கு வந்து எத்தனை கவர்மெண்ட் ஹாலிடே 4 5 3 மோஸ்ட்லி 3 4 இருக்கும். மினிமம் 2 இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்ஹெச்னு சொல்லுவோம். ஆர்ஹெச்னா இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன். தமிழ்நாட்டு பண்டிகை மட்டும். இப்போ தமிழ்நாட்டு பொங்கல் எதுனா மஞ்சள் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி நம்ம கந்த சஷ்டி நம்ம பழனி இந்த மாதிரி வருது. அது வந்து ஆர்ஹெச்னு சொல்லுவோம். ஆர்ஹெச்ங்கும்போது 2 டேஸ் கிடைக்கும். அதுல வந்து அந்த டைம்ல வந்துச்சுன்னா அது ஒரு 2 டேஸ் கிடைக்கும் ப்ரோ. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு 15 டேஸ்ல ஒரு 25 டேஸ் இல்லைன்னா 22-23 டேஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ப்ரோ. சரிங்க அண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. ஏன்னா உங்களோட ஒரு 10 வருட ஒரு சேவையை வந்து எங்களுக்கு வந்து ஒரு வீடியோ எவ்வளோ நிமிஷம் வரப்போன்னு தெரில, எத்தனை பார்ட் வரப்போன்னு எனக்கு தெரில. எடிட் பண்ணும்போது தான் தெரியும். ஆமாம், குறைஞ்ச ஒரு 3-4 பார்ட்டாக போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணன் வந்து 10 வருஷ சர்வீஸை வந்து நம்மள்ட்ட வந்து சுருக்கி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ணனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஏன்னா வந்து நீங்கள் எங்கள் சேவை பண்ணுறனால தான் நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீயாக சுத்த முடியுது.
இந்த அரசை வந்து குறை சொல்ல முடியுது, அது சரியில்லை இது சரியில்லைன்னு பேச முடியுது. ஆனா வந்து நார்த் இந்தியால இங்க இருக்க சூழல் வேற, அங்க இருக்க சூழல் வேற. அவ்வளோ நக்சலைட்டு, மாவோயிஸ்ட், இந்த நீங்களா சொன்னீங்க ஒரு நண்பர் உங்க பட்டி தானே, அவர்லாம் வந்து கூட இருந்தவர் ஒரு கண் முன்னாடியே போகும்போது அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு வேதனையா இருக்கும். அதெல்லாம் தாங்கிக்கிட்டு ஃபேமிலியை மிஸ் பண்ணிக்கிட்டு வருஷத்துக்கு கிடைக்கிற 30 நாள் 40 நாள் லீவ் நீங்க வந்துட்டு எங்களை உயிரை காப்பாத்துறீங்க. ஸோ அதனால உங்களா ஒரு தெய்வம் தான். நம்ம ஊர் கருப்புசாமி தான் நீங்க. ஓகேண்ணே. அண்ணன்ட்ட வந்து நான் ஒரு 4 மாசமா ட்ரை பண்ணேன். அண்ணன் அப்போதைக்கு பெங்களூர்ல ஏதோ சொன்னீங்களே, ஏதோ அண்ணன் ஒரு நான் ட்ரைனிங்ல இருக்கேன்ப்பா, இப்போதைக்கு ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் என்ன நானே ஏதாச்சும் ஒரு 10 நிமிஷம் கிடைச்சா வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல தம்பி ரொம்ப பிஸியா இருக்கனால சுத்தம் பண்ண முடியல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் கால் இன்டர்வியூ இல்ல வீடியோ கால் இன்டர்வியூ இல்ல ஏதாவது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியா போட்டுருக்கேன்னு சொன்னேன். இல்ல தம்பி எனக்கு அது கூட டைம் இல்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு அண்ணன் வச்சிருவாங்கன்னா அண்ணனுக்கு அந்த மாதிரி ஒர்க் அந்த நேரத்துல வந்து மொபைல் நாட்டில் இப்போ நீங்க கால் பண்ணாலும் என்னால ரிசீவ் பண்ண முடியாது. என்னோட ஃப்ரீ டைம்ல பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இருக்காது, எனக்கும் என்னடா தம்பி நம்ம இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணிட்டு ரீப்ளை பண்ணாம கொஞ்சம் இதா இருக்கும், ஒரு வருத்தமா தான் இருக்கும். அதனால தான் லீவ் நான் உங்களுக்கு வந்து நான் பேட்டி கொடுக்கிறேன். ஆமா அண்ணன் அதே மாதிரி சொன்னாங்க. நானும் ஒரு 3 மாசம் 4 மாசம் அண்ணனுக்காக வெயிட் பண்ணி கடைசி அண்ணனை வந்து தீபாவளிக்கு வந்தீங்களானே. தீபாவளிக்கு லீவ் கிடையாது, தீபாவளி லீவ் கேட்டேன். 2 days ஆஃப்டர் தான் லீவ் கிடைச்சது. தீபாவளி கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம 2 days கழிச்சு தான் விட்டோம். அதனால அண்ணன் இங்க கருங்காலப்படி வந்தோடனே எனக்கு அண்ணனோட வாட்ஸ்அப் எல்லாத்தையும் செக் பண்ணி கடைசியில அண்ணனை வந்து இங்க லாக் பண்ணியாச்சு. இந்த டைம்ல விட்டு அவரை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை கூண்டோட பிடிச்சு எவ்வளவு நம்மளால எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுமோ எல்லாத்தையும் வீடியோவா எல்லாமே எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி சில டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அண்ணே உங்களோட இன்ஸ்டால யூஸ் பண்றீங்களே, ஏதாச்சும் டவுட்னா உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாமே. ஓகே, அண்ணனோட இன்ஸ்டா ஐடியை நான் வந்து மென்ஷன் பண்றேன். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அண்ணன்ட்ட வந்து இன்ஸ்டால கேளுங்க. அண்ணன் ஒர்க்ல இருப்பாங்க, உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல வந்து நான் வந்து ட்ரைனிங்ல இருக்கேன். ஓகே, ஒரு 4 month என்னால வந்து அவ்வளோக்கா ரிப்ளை பண்ண முடியாது. சரி, ஓகே. சப்போஸ் இப்போ வந்து நிறைய இப்போ கூட பிஃபோர் எஸ்டர்டே எஸ்டர்டே வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கோவில் வந்து ஆர்மி செலக்ஷன் போட்டிருந்தாங்க. சரிங்கண்ணே. அப்போ வந்து நம்ம பயிலெல்லாம் நான் என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி போங்க அட்டன் பண்ணுங்க வைங்க, இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு வைக்கணும்னு சொல்லி நான் 2 பயில 3 பயில நான் வந்து நம்ம பயிலெல்லாம் போச்சு சொன்னேன். அட்டன் பண்ணாங்க. ஒரு 4 பேத்துல ஒரு 3 பேர் ரன்னிங்ல வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஒரு பையன் பாஸ் ஆயிட்டாப்ல. ஸோ பாஸ் ஆனால் அவங்களுக்கு வந்து பேசிக் பே 10 வரைக்கும் அவங்களுக்கு ஏஜ் பார்த்தோம்னா 20 இயர்ஸ்ல போகிறவங்களாம் ரொம்ப லக்கு. அதே இது 18 இயர்ஸ்ல போகிறோம் இன்னும் ரொம்ப லக்கு. ஸோ அவங்களோட கான்ஃபிடன்ட் விடாமுயற்சி எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான் இப்போ கொடுக்கும். நம்ம முடிஞ்சது நான் என்கரேஜ் பண்ண முடியும். மற்றபடி தம்பி போங்க வைங்க அந்த மாதிரி என்னைய பார்த்துட்டு ஒரு 4 பேர் ஆஃப்டர் ஆல் ஒரு நம்பர் போனா ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். நிறைய டவுட் இருக்கவங்க கொஞ்சம் நிறைய கிளியர் ஆயிருக்கும். அங்க ஒர்க்லாம் இப்படிதான் இருக்குங்கிறத தெரிஞ்சிருப்பாங்க. சோ இந்த வீடியோ மூலமா ஒரு 4 பேருக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அண்ணனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மறுபடியும் ஒரு தடவை நன்றி சொல்லிக்கிறேன். ஆமா, அதனால ஒரு 4 மாசம் வெயிட் பண்ணேன். அதுக்கேற்ற ரிசல்ட் வந்து இன்னைக்கு கிடைச்சிருச்சு. நிறைய பேர் கேக்குறீங்க, இந்த BSF போனவங்க இன்டர்வியூ எடுத்து போடுங்க, CISF இன்டர்வியூ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்றீங்க. நானும் உங்களுக்கு கண்டிப்பா போறேன்னு சொல்றேன். ஆனா என்ன அதுக்கேற்ற யார் அந்த வேலை இருக்காங்கிறது என்னால கண்டுபிடிக்க முடியல. இப்ப அண்ணன் பக்கத்தூர்ல இருந்து எனக்கு 4 மாசம் டைம் ஆயிடுச்சு. இப்ப தமிழ்நாடு போலீஸ்லாம் பிரச்சனை இல்லை, எப்படி பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாச்சும் ஒரு இருப்பாங்க. ஆனா அந்த CRPF எல்லாம் நார்த் இந்தியாவில் வேலை பார்ப்பாங்க, ஊர் வரது ரொம்ப சிரமம். அதனால உங்களுக்கு தெரிஞ்சு யாராச்சும் ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களோட ஐடியா வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன், அதுல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி எதுனாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அதே மாதிரி அண்ணனோட ஐடி தரேன், அண்ணன் வந்து ஃப்ரீயா இருக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ வீடியோ பார்த்த வரைக்கும் அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு தெரிஞ்சு வேற யாராச்சும் CRPF இந்த மாதிரி மற்ற துணை ராணுவங்கள் ஆர்மி இந்த மாதிரி எதுல போனாலும் நீங்க சொல்லுங்க. நான் வந்து பக்கத்துல இருந்தேன்னா வந்து நேரம் இன்டர்வியூ எடுத்துறேன். இல்ல என்னால முடியல அப்படின்னா ஒரு ஃபோன் கால் இன்டர்வியூ இல்ல வந்து ஒரு வீடியோ கால் இன்டர்வியூ நான் எடுத்து உங்களுக்காண்டி அப்லோட் பண்றேன். ஸோ வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும்.